பிரைஸ் தி லார்ட். இன்று தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 20ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். சிலர் இரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ஆமென். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். எஸ். சிலர் நீங்களே பார்த்திருப்பீங்க, வேர்ல்ட்ல ரஷ்யா, இஸ்ரேல், அமெரிக்கா அந்த மாதிரி நாடுகள்ல இப்போ போர் நடந்து கொண்டிருக்கு. சில பேர் எங்கள்கிட்ட இந்த படைகள்லாம் நிறைய இருக்கு, இந்த ரதங்கள் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லணும்னா, படை வீரர்கள் ஜாஸ்தி, கப்பல் படை, விமானப்படை, ஆயுதங்கள் எங்கள்கிட்ட நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி மேன்மை பாராட்ட, பெருமை பாராட்ட நிறைய இருக்கு. அந்த காலத்துல குதிரையை வைத்து போர் பண்ணாங்க. குதிரையை குறிச்சு இவ்வளவு குதிரை இருக்கு, நாங்க வீழ்த்திடுவோம் அப்படின்னு சொல்லி அதை குறிச்சு மேன்மை பாராட்டினாங்க. நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். நாங்கள்ல அவரை நம்பி அவர் கரத்தை மட்டும் பிடிச்சிட்டு பயணிக்கிற நம்ம எல்லாரும் யாரு குறிச்சு மேன்மை பாராட்டணுமோ கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். நம்ம கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், அவர்கள் எக்கச்சக்கமா முறிந்து விழுந்தார்கள், நாங்களும் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். அவங்களுடைய வார்ல பாத்தீங்கன்னா முறிவாங்க, நிறைய பேர் இறப்பாங்க, மேன்மை பாராட்டுவாங்க, பெருமையா பேசுவாங்க. என்கிட்ட இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் இருக்குன்னு பெருமையா பேசி இது பண்ணுவாங்க, வீழ்ந்துருவாங்க. அவங்கள்ட்ட மேன்மை யார் கொடுத்தாங்க அப்படின்றத தாண்டி அதை மறந்து, யார் கொடுத்தாங்க அப்படின்றத மறந்து மேன்மை பாராட்டுவாங்கல்ல, அது மேல ஒரு பெருமை, அகந்தை வரும்ல. அந்த அகந்தையில எல்லாமே சில டைம் இழந்துட்டாங்கன்னா முடிஞ்சது, அவங்களால திருப்பி எந்திரிக்கவே முடியாது, முறிந்து விழுவார்கள். நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். நம்ம ஆண்டவருடைய நாமத்தை, அவரை பிடிச்சிருக்கிற நம்மளும் விழுவோங்க. வாழ்க்கை பயணத்துல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க, விழுவோம். விழுந்தாலும் எழுந்து நிமிர்ந்து நிற்போம். அதுதான், நாங்களும் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். அது ஏன் அழகா தமிழ்ல, அது ஏன் நமக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்த வேதாகம், நாங்களும் எழுந்து விழாம எழ முடியாது. விழுந்துட்டோம் அப்படின்னு நினைச்சா விழுந்தேதான் இருக்கணும். நாங்களும் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ஃபர்ஸ்ட் எழுந்து ஓட ஆரம்பிச்சா நிமிர்ந்து நிற்போங்க. ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் உங்களை வழி நடத்துவார். உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு, உங்க கூட இருக்கிறாரு. நம்ம யாரும் தனிமையா போகக்கூடாது, தீய வழியில போகக்கூடாதுன்றது ஒவ்வொரு உணர்வையும் கொடுக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அவர் நம்மளை நடத்துவார். தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போமா. மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, இயேசுப்பா, இந்த காலை பொழுதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுப்பா, இந்த நேரத்திலும் இயேசுப்பா உம்முடைய வார்த்தையை அடியேனோட நாவலை வைத்ததற்காக நன்றி. இயேசுப்பா, இந்த நேரத்திலும் இயேசுப்பா அநேகர் ரதங்களை குறித்தோ, குதிரைகளை குறித்தோ, இல்ல பல பொருட்களை குறித்தோ மேன்மை பாராட்டுகிறார்கள். எங்களிடத்துல ஒண்ணும் இல்லப்பா ராஜா, எல்லாமே நீர் படைத்ததுப்பா. நீர் படைத்தது, இந்த உலகம் முழுவதும் நீர் படைத்தது. ஆகாயத்தையும் ஆகாயத்து பட்சிகளையும் இயேசுப்பா, வானம் உம்முடைய சிங்காசனம், பூமி உம்முடைய பாதப்படி, உம்முடைய பாதப்படியில நாங்க இருக்கிறோம் என்பதை நாங்கள் உணர்ந்து, செப்பா அந்த காத்து கூட எங்களுக்கு சொந்தம் இல்ல தகப்பனே. செப்பா நாங்க இலவசமா சுவாசிக்க அந்த காற்று கொடுத்தீங்க. செப்பா பேச வார்த்தை கூட உம்முடைய வார்த்தையை தான்ப்பா பேசுறோம், அது கூட எங்களுக்கு சொந்தம் இல்லப்பா. உம்முடைய சித்தம், உம்முடைய தீர்மானம் எதுவும், உம்முடைய தீர்மானம் இல்லாம, உம்முடைய சித்தம் இல்லாம எதுவும் நடக்காதுப்பா என்பதை நாங்கள் உணர்ந்து, உம்முடைய நாமத்தை பற்றி பிடித்து கொண்டு சப்பா இந்த உலகத்தின் பெருமை, பொருள் ஆசை, பண ஆசை சப்பா அன்றன்றான தேவையை அன்றன்று எங்களுக்கு தாங்க தகப்பனே. இதற்கு பின்னாடி ஓடாமலும் சப்பா ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு பின்னாடி ஓட உண்மை முன்வைத்து போக்கஸ் செய்து உண்மை ஓடி வர
உமக்கு நேராய் ஓடி வர ஆசீர்வாதங்கள் எங்களை பின்தொடர ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீங்க நடத்துங்க. நீங்க கரம் பிடித்து வழி நடத்தி சொல்லுங்க. இறுதி வரை உம்முடைய வருகை வரை எங்களை காத்துக்கொள்ளுங்க. இசப்பா ஸ்தோத்தரிக்கிறோம். இசப்பா உம்முடைய நாமம் மாத்திரம் உயர்த்தப்படணும். நீர் மாத்திரம் பெருமை, நீர் மாத்திரம் மகிமைப்படணும். இசப்பா எங்கள் இல்ல, இசப்பா நீர் குளோரிஃபை ஆகணும் ராஜா. நீர் மாத்திரம் உயரணும். உடைய நாமம் மாத்திரம் பெருகணும். நாங்க சிறுகணும். இசப்பா எல்லா துதியும் எல்லா கனமும் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு மாத்திரம் செலுத்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். மீட்பெரும் ரட்சகருமாகி இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள எங்க நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. Good morning. Have a blessed day. God bless you.